மனதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். ஒரு வழியாக காவேரியோட வளகாப்பை பார்க்க போகிறோன்னு ஆசையாக இருக்கவங்களும், குமரன் வந்து மகாநதியிலே இருந்திருக்கலாம் பிக் பாஸ் போகாமல் அப்படின்னு நினைக்கிற வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்ததுமே விஜய் காவேரி 2 பேருமே பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. காவேரி இன்னும் 1 வீக் தான் இருக்குது, நம்ம இன்றைக்கே போய் உனக்கு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஆனால் கலர்லேருந்து எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக தாத்தா பாட்டி 2 பேருமே ஹாலில் வந்து உட்காருவாங்க. என்ன விஜய் காலையிலே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க, என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை பாட்டி காவேரிக்கு வந்து புடவை எடுக்க போகலான்ட்டு இருக்கோம் இன்றைக்கி, இன்னும் 1 வாரம் தானே இருக்குது, ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும், அதனால தான் இன்றைக்கே போய் எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டி சொல்லுவாங்க, விஜய் இன்னும் வந்துட்டு 1 வீக் இருக்குல்ல, நீ பேசாமல் ஆஃபீஸ் போடா, அங்கே போய் ஆஃபீஸில் நடக்கிறத பாரு, ஏற்கனவே ஆஃபீஸில் நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு, காவேரியை நாங்கள் வேணால் கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் சொல்லுவார், நோனோ பாட்டி கண்டிப்பாக காவேரிக்கு புடவை எடுக்கிறது, நகை வாங்குறது, அவளுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நான் தான் போவேன், கம்பெனி வேறு பர்சனல் வேறு, இதையும் நம்ம மிக்ஸ்அப் பண்ணவே கூடாது பாட்டி, இந்த ஒரு மூமெண்ட்டெல்லாம் நான் எப்போவுமே மிஸ் பண்ணவே கூடாது, காவேரிக்கு அதுதான் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி சொல்லுவாங்க, வேண்டாம் விஜய் பாட்டி சொல்கிறதும் கரெக்டு தான், கம்பெனியில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்குல்ல, நீங்கள் அங்கே போனால் தான் கரெக்டாக இருக்கும், பேசாமல் நானே வந்துட்டு நாங்கள் எல்லாருமே போய் புடவை எடுத்துகிட்டு வந்துடுறோம், ஒரு புடவை தானே, அல்லது பாட்டி அவங்களே போய் எடுத்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான், பெருசாக எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணுன்றது எந்த ஐடியாவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய், நீ சும்மா இரு, எதையாவது ஒன்று அவங்க சொல்கிறாங்கங்கிறக்காக பேசிக்கிட்டு இருக்காத, நீ வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக அன்பு வந்துடுவார். அன்பு வந்ததுமே, என்ன காலையிலே எல்லாம் குடும்பமாக சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, வளகாப்புக்கு தானே அப்படின்ற மாதிரி கேட்க உடனே பாட்டி சொல்லுவாங்க, ஆமாங்க தம்பி, காவேரிக்கு வளகாப்புக்கு புடவையெல்லாம் வாங்கணும், நகையெல்லாம் வாங்கணும்ல, அதுதான் யார் போய் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், விஜய் தான் அடம் பிடிக்கிறான், அவன் பொண்டாட்டிக்கு அவனே தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு, அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அன்புக்கு மூக்கு வேர்த்துரும். ஆமாம், இப்படி விஜய் வந்து காவேரி பின்னாடி போய் தானே கம்பெனியை கவுத்து வச்சுருக்காரு, இப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாம் நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது, கஸ்டமருக்கு கமிட் பண்ண டேட்டில் எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும், அதை நல்லபடியாக பண்ணணுங்கிற ஐடியா இன்னும் இல்லை போல இருக்கே, என்ன விஜய் மறந்துருச்சா இங்கே ஆன பிரச்சனையெல்லாம், திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி காவேரி அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, புடவை எடுக்கிறதுக்கு பூ வாங்குறதுக்கெல்லாம் நீ வந்து காவேரி பின்னாடியும் பொம்பளைங்க பின்னாடியும் போயிட்டு இருந்தீங்கன்னா கம்பெனி யாருப்பா பாப்பா அப்படின்ற மாதிரி அன்பு சொல்ல உடனே விஜய்க்கு கோவம் வந்துடும். இங்கே பாருங்கள் சித்தப்பா, நான் நிறையா வாட்டி உங்களுக்கு வார்னிங் பண்ணிட்டேன், நீங்கள் வேணும்னே இப்படி வெறுப்பேற்றுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், கம்பெனியில் என்ன நடந்துச்சு, யாருனால இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, பின்னாடி மேனேஜரை தூண்டி விட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதில் உங்களோட பங்கு என்னங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நல்லவர் மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அது போக அது என் கம்பெனி, என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அன்பு சொல்லுவார், அதான் புதுசாக ஒருத்தனை வேற உட்கார வச்சிருக்கியே கிருஷ்ணான்னு, எவனோ எங்கேயோ இருந்து வந்தான், அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு, நம்ம அவங்க வீட்டை எழுதி வாங்குறதுக்காகவும் சொத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பமே பணம் பேய் பிடிச்சி அலைஞ்சிட்ருக்காங்க, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை நம்பி நீ மேனேஜர் பொறுப்பு கொடுத்து கம்பெனிக்குள்ளே உட்கார வச்சுருக்க, இப்போ அவன்லாம் அங்கே கம்பெனியில் ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கான், அவன் பண்ணுற ஆட்டத்தையும் சீனையும் நான் நின்று வேடிக்கை பார்க்கணுமா, உனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும், நான் சொல்கிறதெல்லாம் எங்கே கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே தாத்தா சொல்லுவார், இங்கே பாருங்கள், அவருக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது, அவன் ஒன்று முடிவு பண்ணால் அதில் கரெக்டாக தான் இருக்கும், அவனுக்கு இன் அண்ட் அவுட் கம்பெனி பற்றி எல்லாமே தெரியும், சும்மா நாலேஜே இல்லாமல் எதுவுமே தெரியாமல் அந்த கிருஷ்ணாவை வேலைக்கு எடுத்துருக்க மாட்டான், அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான ஏதாவது காரணம் இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க மாப்பிள்ள, அவன் போக்கிலே விடுங்க, ஒரு தடவை தப்பு ஆயிடுச்சுங்கிறக்காக தொடர்ந்து அப்படியே நடக்கணுன்றது அவசியம் கிடையாது, அது எல்லாத்தையும் விஜய் பார்த்துக்குவான், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, நீங்கள் எதுவும் வந்துட்டு சங்கடப்பட்டுக்காதீங்க அப்படின்ன மாதிரி தாத்தா பட்டுமடாமல் சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். உடனே பாட்டியும், நீங்கள் விடுங்க மாப்பிள்ள, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும், காவேரி நீயே வந்துட்டு விஜய் கூட போய் புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துரு, இதுக்கு என்ன இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு பாட்டியும் உள்ளே போயிடுவாங்க. இதெல்லாம் ஓரமாக நின்றுட்டு சாரதா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, கிருஷ்ணா ஒரு பக்கம், சிந்து ஒரு பக்கம், இவங்க குடும்பமே வந்துட்டு இங்கே இப்போ குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் இவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வேறு ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இங்கே வளகாப்பு பண்ணும்போது இவங்கெல்லாம் ஒன்று மண்ணா புழங்கிட்டு இருந்தால் 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்களா, என்னது இது அப்படின்ற மாதிரி சாரதா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் கிட்டேருந்து விஜய்க்கு கால் வரும். விஜய்
குமரன் அண்ணா இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அவரையும் நான் மீட் பண்ணிட்டேன். அவருக்கு இவ்வளோ நாளாக வந்துட்டு பயங்கரமாக இங்கே இஷ்யூஸ் போயிட்டு இருந்திருக்கு. அவர் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் கூட்டிகிட்டு போன ஒரு ஆள் வந்து நல்லா ஏமாற்றி நல்லா வந்துட்டு அவன் கைக்குள்ளே போட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கிட்டு பாஸ்போர்ட் விசாவை மட்டும் விட்டு வச்சுருக்கான். பார்த்ததுமே குமரன் அண்ணா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தியிருக்கேன். நான் நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அநேகமாக வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் சென்னைக்கு ரீச் ஆயிடுவோம். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே விஜய் சொல்லுவார், வேண்டாம் வேண்டாம் நிவின், இப்போதைக்கு நம்ம யாரும் எதுவுமே சொல்ல வேண்டாம். குமரன் டைரெக்டாக வரணும். அவர் சேஃபாக இருக்கேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போதைக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவர் டைரெக்டாக வந்துட்டு கங்காவெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டோம். நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே நிவின், இல்லை எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு விஜய், இப்போ தான் எனக்கே வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கு. குமரன் அண்ணாவை கண்ணால் பார்த்து அவர் சேஃபாக இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பாடா நிம்மதியாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு, சரி குமரன் கிட்ட ஃபோனை கொடுங்க பிரதர்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட பேசுவார். என்ன பிரதர் இப்படி ஆயிடுச்சே, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு காலாவது பண்ணியிருக்க கூடாதா? எப்படியாவது முயற்சி பண்ணி எங்களை பேசுறதுக்காவது ட்ரை பண்ணியிருக்க கூடாதா? இவ்வளோ நாள் எப்படி பிரதர் மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்க குமரனுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடும். என்னென்னமோ ஆயிடுச்சு பிரதர், என் வாழ்க்கையே தலைகீழாக திரும்பிடுச்சு. நான் ஒன்று நினச்சி வந்தேன், இங்கே பார்த்தா ஒன்று ஆகி போச்சு. இது மட்டும் கங்காவுக்கு தெரிஞ்சதுன்னா வாழ்க்கை முழுக்க கங்கா என்னை ஏற்றுக்கவே மாட்டா. வாழ்க்கை முழுக்க என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல விஜய் அப்படின்ன மாதிரி சொல்ல, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க குமரன், தெளிவாக கேட்டுக்கோங்க. தயவு செய்து ஏதாவது சொதப்பி வச்சிடாதீங்க. நீங்கள் நாளைக்கு ரீச் ஆனதுமே சென்னைக்கு வந்ததுமே உங்களோட கான்ட்ராக்ட் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த மாதிரியே நீங்கள் இப்போதைக்கு காமிச்சிக்கோங்க. இங்கே நிறைய பிரச்சனை நம்ம வீட்டில் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு. இந்த குடும்பம் வேற வந்து உட்காந்துட்டு சொத்து வேணும்னு கேட்டுட்டு ஒரு பிரச்சனை, இங்கே அத்தைக்கும் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் கம்பெனி இஷ்யூ அது இதுன்னு நிறையா போயிட்டுருக்கு. எந்த சோர்ஸ்லேயுமே யாருமே எந்த ஏரியாலையுமே வந்து கம்ஃபர்டபுளாகவோ இல்லை ஹாப்பியாகவோ இல்லை. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்து அங்கே தலை மேலே இறக்க வேண்டாம். இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையே போதும், அதை நம்ம சமாளிக்க ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் யார்கிட்டையுமே எதுவும் சொல்ல வேண்டாம் குமரன். நார்மலாக நீங்கள் வந்து கங்கா கிட்டே பேசுங்க, அங்கே நடந்ததெல்லாம் எதையும் சொல்லாமல் மேனேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பொறுமையாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே குமரன் கேட்பார், என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? கங்கா எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வந்த, என்னாச்சு ஏதாச்சுன்னு கண்டிப்பாக கணக்கு கேட்பாள்ல. அவள் நிறைய எதிர்பார்த்துட்டுல இருந்திருப்பாள். நான் இவ்வளோ மாதம் அவளை விட்டு இருந்திருக்கேன். அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நான் நிறையா சம்பாரிச்சிட்டு வந்திருப்பேன். அவளுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் நினச்சிட்டு இருப்பாள்ல. இப்போ நான் ஒத்த பைசா இல்லாமல் ஒரு நாய் மாதிரி போய் அவன் முன்னாடி நின்னேன்னா அவள் கண்டிப்பாக கோவப்பட தானே செய்வான். அது போக நான் இந்த உண்மையை வேற மறைச்சிருந்தேன்னா அதுவும் பெரிய பிரச்சனையாகரும். ஏற்கனவே மாமாவோட 2வது குடும்பத்தோட பிரச்சனையை வந்துட்டு மறைச்சது, அதையெல்லாம் மறைச்சதுக்கே ரொம்ப கோவமாக இருப்பாங்க அத்தையும் கங்கா எல்லாருமே. 10வது குறைக்கு நான் இதையும் மறைச்சி தேவையில்லாத கெட்ட பேர், தேவையில்லாத இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு தோணுது அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ குமரன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் தான் சொல்கிறேன்ல, ஏற்கனவே வந்து நீங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கீங்க. முதல்ல வந்துட்டு எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி சுமூகமாக ஆக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். வேணும்னா நானே கூட பொறுமையாக கங்கா கிட்ட நான் சொல்கிறேன். குமரன் வந்து தப்பிச்சு பொழைச்சி வந்ததே பெருசு, உயிரோடு வந்ததே. அதில் வந்து நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம சேஃபாக வந்ததே பெருசு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள நான் சமாதானப்படுத்துகிறேன். அப்போ அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க, மாமா வந்ததே பெரிய விஷயமா இருக்கும்போது பணம் காசெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாலாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வந்ததை நினச்சி தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனால் நீங்களே நிறையாலாம் யோசிக்க வேண்டாம் பிரதர், ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். அது போக வர வாரத்தில் நம்ம காவேரியோட வளகாப்பு வேற வச்சுருக்கோம். இந்த டைமில் யாருக்கும் எந்த சங்கட்டமும் வேண்டாம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். அவங்கள பார்த்தாவே வந்து எல்லாருக்கும் சந்தோஷமாயிடும். நீங்கள் வாங்க பிரதர்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவார். உடனே நிவின்க்கு திரும்பி வந்துட்டு கால் பண்ணி, சேஃபாக வாங்க நிவின், ஏதாவது இஷ்யூஸ்னால் கூப்பிடுங்க, ஏதாவது இடையில பேசணுன்னாலும் கூப்பிடுங்க, பணம் வேணும்னா ஏதாவது கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சேச்சா பிரதர் பணமெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, அதெல்லாமே நான் பார்த்துட்டேன், டிக்கெட்ஸ் விசாக்கு எல்லாமே வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே நிவின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருப்பார். நம்ம காவேரி கிட்ட இதை சொல்லலாமா வேண்டாமா? அவள் சொல்லலைனாலும் நாளைக்கு குமரன் வந்தது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கேள்வி மேலே கேள்வியாக கேட்பான். கங்கா கேட்குறாங்களோ இல்லையோ, கங்காவுக்கு சந்தேகம் வருதோ இல்லையோ, கண்டிப்பாக காவேரிக்கு சந்தேகம் வரும். காவேரி கண்டிப்பாக என்னை திட்டுவான். இப்போவே சொல்லிடலாமா அங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சேச்சா வேண்டாம் வேண்டாம், இப்போ சொன்னோம்னா காவேரிக்கும் தேவையில்லாமல் சங்கட்டமாகும். அவள் வந்துட்டு இப்போ தான் ஏதோ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கா, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், நம்ம திரும்பி வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஜயே பிளான் பண்ணிக்குவார். உடனே சரி வா காவேரி 2 பேரும் போகலாம், போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போகும்போது விஜய் காவேரி 2 பேருமே பேசிட்டு போவாங்க. என்ன கலர் காம்பினேஷனில் வாங்கலாம், ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு அப்படிலாம் ஒரு ஐடியாவும் இல்லை விஜய், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்படிடி ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒரு ஆசையும் ஒரு ரசனையும் இல்லாமல் எப்படி இப்படி ஜட்டை மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் ட்ரெஸ்ஸே எடுக்க வரமாட்டேன் பார்த்துக்கோங்க. நீங்களே எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிடுறீங்க. நான் ஒன்று பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பிளான் பண்ணிடுறீங்க. அப்புறம் எப்படி எனக்கு இதெல்லாம் தோணும்? நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ரோலை நான் எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சமாவது ரசனையாக யோசிக்க ஆரம்பிப்பேன். பட் நீங்கள் இவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும்போது, இவ்வளோ ரசனையோடு இருக்கும்போது நான் ஏன் என் பிரெயினை வேஸ்ட் பண்ணணும்னு தான் நான் எதுவுமே யோசிக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்ல, உடனே விஜய் ரொம்ப தெளிவிடி நீ ஆனா ஆர்வக்கோளாறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நம்ம மெரூன் கலரில் எடுக்கலாமா காவேரி, எனக்கும் மெரூன் கலரில் வேஷ்டி சட்டை, உனக்கும் மெரூன் கலரில் சாரீ எடுக்கலாமா, அது ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக ஒரு மாதிரி செம்ம வைப்ரண்ட்டாக இருக்கும் தெரியுமா, அந்த கலர் காம்பினேஷன் உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் காவேரியும் எனக்கும் பிடிக்குங்க, எனக்கும் மெரூன் கலர் ரெட் கலர் காம்பினேஷன்னா ரொம்பவே பிடிக்கும், நானுமே அந்த மாதிரிலாம் ஒரு சில டைம் இமேஜின் பண்ணி பார்த்துருக்கேன், நம்ம 2 பேர்த்துக்கும் மெரூன் கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு நம்மளும் அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் கேட்பாரு, சரி நம்ம பாப்பாவுக்கும் ஏதாவது கொஞ்சமாக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் கேர்ள் பேபிக்கு பண்ணுவீங்களா பாய் பேபிக்கு பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி நீ இது கேள்வி, என்ன உனக்கு அதில் டவுட்டு, 100% நான் கேர்ள் பேபிக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், பிங்க் கலரில் தான் எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லாமே வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் என்ன லூஸா, அது எப்படி நீங்கள் வந்து 100% கன்ஃபார்ம் பண்ணி கேர்ள் பேபிக்குன்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் எல்லாமே வாங்குவீங்க, எப்படினாலும் பையன் தான் பிறக்க போகிறான், பையனுக்கு ப்ளூ கலரில் தான் வாங்கணும், ஸோ நம்ம ப்ளூ கலர்லேயே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் நோ 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 கண்டிப்பாக கேர்ள் தான், அதனால் கேர்ள் பேபிக்கு தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி சொல்லுவாங்க, இல்லை விஜய் நான் கூட வந்துட்டு என் அப்பாவே எனக்கு வந்து திரும்பி பிறக்கணும் என் வயிற்றில், என் அப்பா மூலயமா எனக்கு ஒரு பையன் கிடைக்கணும், என் அப்பா மாதிரியே இருக்கணும், அவனை அப்பா மாதிரியே வளர்த்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சதுனால தான் எனக்கு பையன் வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் எனக்கு அப்பா இப்படி ஒரு துரோகம் பண்ணதுக்கப்புறம் அப்பா மேலே இவ்வளோ வெறுப்பு இருக்கும்போது எனக்கு பையன் வேண்டாம், பொண்ணே உங்கள் ஆசைப்படி இருந்தாலே ஓகேன்ற மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் ஐயோ காவேரி ப்ளீஸ் காவேரி, திருப்பி வந்துட்டு இந்த பிரச்சனையை நீ சென்சிட்டிவாக எடுத்துகிட்டு போய் எமோஷ்னலாக கொண்டு போகாத, ஃப்ரீயாக விடு, பையனோ புள்ளையோ நான் ஒன்று சொல்லவா, கேர்ள் பேபிக்கு பாய் பேபிக்கு 2 பேத்துக்குமே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரியா, என்ன குழந்தை பிறக்குதோ அது மாதிரி நம்ம ட்ரெஸ்அப் பண்ணி விட்டுடலாம், 2 செட்டாக வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயோ எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கக்கூடாது, நான் மறந்துட்டு பாருங்கள், ஏற்கனவே அம்மா சொன்னாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கான எந்த பொருளுமே வாங்கக்கூடாது, எதுவுமே வாங்கி வைக்கக்கூடாது, ஏன் குழந்தை பிறக்கும் போது கூட பழைய ட்ரெஸ் தான் போட்டு விடணும், ஏற்கனவே மற்ற குழந்தைங்க ஏதாவது யூஸ் பண்ணியிருந்த ட்ரெஸ் தான் வந்துட்டு போட்டு விடணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம எந்த புது ட்ரெஸ்ஸுமே வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி ஆர்வக்கோளாறு, அவங்க தான் வயசானவங்க பழைய காலம் மாதிரி ஏதாவது யோசிக்கிறாங்கன்றதுக்காக நீயும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணுமா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுடி, நீ வேற இந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எல்லாமே வாங்கி வைக்கிறாங்க தெரியுமா, 5 வயசு வரைக்கும் குழந்தைக்கு எப்படியெல்லாம் ட்ரெஸ் வாங்கணும், எப்படியெல்லாம் வந்துட்டு அவுட்ஃபிட்ஸ் போடணும், குழந்தைக்கு என்னென்னலாம் வாங்கணுன்றதுக்கு எல்லா செட்டுமே வாங்கி வச்சிடுறாங்க, இதனடி புது கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க, பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் கண்டிப்பாக நியாயம் இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணாதீங்க, தேவையில்லாமல் நான் தான் திட்டு வாங்கணும், அதுபோக பாட்டி தாத்தாவாக இருந்தாலுமே அம்மா மாதிரி தான் ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம ஏன் ஆர்வ கோளாறுல முந்திரி கொட்டத்தனமாக ஏதாவது பண்ணி அவங்கக்கிட்ட திட்டு வாங்கணுமா, நீங்கள் நைஸாக எஸ்கேப் ஆயிடுவீங்க, என்னையெல்லாம் எல்லோரும் திட்டுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்படியே வாங்குறதுனாலும் பாப்பாவுக்கு நம்ம அடுத்த வாரத்தில் வேணால் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பாடா உன் வாயிலே வந்துருச்சு பாப்பான்னு, இப்போ தாண்டி காவேரி எனக்கு ஹாப்பியாக இருக்குது, சரி விட நம்ம நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டு பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயும் சிரிப்பார். அதுக்கப்புறம் கடைக்கு ரீச் ஆயிடுவாங்க. ரீச் ஆனதுமே மெரூன் கலர் ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு காவேரி இங்கே மற்ற கலர்ஸும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம், ஒரு வேளை மெரூனை விட மற்ற கலர்ஸ் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே வாங்கிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ளூ கலரில் மற்ற கலர்ஸில் எல்லாமே வந்துட்டு சாரீ வச்சு வச்சு பார்ப்பாங்க. உடனே விஜய் சொல்லுவார், எல்லா கலர்லேயுமே செம்மையாக இருக்குடி உனக்கு லுக்கு, எல்லா கலர்லேயுமே நீ இவ்வளோ அழகாக பேரழகாக இருந்தேன்னா எந்த கலர் தான் வாங்குறது, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது காவேரி, அதனால் நீயே செலக்ட் பண்ணிடு, நீயே
சூஸ் பண்ணிடு, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு காவேரிக்கு வைக்க வந்துடும். உடனே அங்கே இருக்க வந்துட்டு அட்டன் பண்ணுற பொண்ணு சொல்லுவாங்க, ஆமாம் சார், மேடம்க்கு எல்லா கலருமே சூட் ஆகுது, எல்லா கலர்லையுமே ரொம்ப அழகாக இருக்காங்க, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது இவங்களுக்கு எது சொல்கிறதுன்னு, ஆனாலும் இந்த மெரூன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல உடனே விஜய்க்கும் காவேரிக்கும் அதுவே தான் தோணும். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பேசாமல் அந்த மெரூன் கலர் சாரியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு மெரூன் கலர் சாரீ சூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா விஜய்க்கு வந்துட்டு பட்டு வேட்டி சட்டை வாங்குறதுக்காக மெரூன் கலர்லேயே பார்த்து வாங்குவாங்க. உடனே விஜய் சொல்லுவார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காவேரி, இந்த மாதிரி சேம் கலர் காம்பினேஷனில் எனக்கு ட்ரெஸ்அப் பண்ணணும், 2 பேருமே வந்துட்டு மெரூன் கலரில் அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு டார்க்காக ட்ரெஸ் பண்ணணும், பிரைட்டாக வந்துட்டு வைப்ரண்ட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம 2 பேரும் வேறு வேறு மாதிரி தான் போட்டிருந்தோம், முன்னாடியே நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருக்கலாம். அப்போவே நான் யோசிச்சிட்டேன் வளகாப்புக்கு வந்துட்டு 2 பேரும் சேம் கலரில் தான் ட்ரெஸ் வாங்கணும்னு. எப்படியோ அதை வந்துட்டு எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, ரொம்ப ஹாப்பி. அம்மா நெக்ஸ்ட் உனக்கு ஜுவல்ஸ் எடுக்க போகலாமான்னு கேட்க, ஜுவல்ஸ் நாளைக்கு எடுக்க போகலாம் விஜய், எனக்கு இப்போவே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் வாமிட்டெல்லாம் வர மாதிரி இருக்குது, காலுமே பாருங்களேன் வீங்கிருச்சு, இன்றைக்கி போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓகே காவேரி, நானும் வீட்டுக்கு போய் உனக்கு கொஞ்சம் ஒத்தரமெல்லாம் கொடுக்குறேன் பாரு, காலே வீங்கிடுச்சு நின்று சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க.